குலதெய்வம் கனவுகள் பத்தின ஒரு சின்ன அலசல் இது. குலதெய்வம் அதாவது நம்ம பரம்பரை தெய்வம் இருக்காங்களே, அவங்க கனவு வழியா எப்படி பேசலாம், அதுக்கு என்ன அர்த்தம்னு சில நம்பிக்கைகள் இருக்கு. அத பத்தி தான் பார்க்க போறோம். இது நமக்கு வழிகாட்டலாம் இல்லையா? முதலாவது ஒன்னு புரிஞ்சுக்கணும். இந்த கனவுகள்லாம் சும்மா சாதாரண விஷயங்கள் கிடையாதுங்க. நம்ம குலதெய்வமே நேரடியா சொல்ற செய்தியா இருக்கலாம், இல்லனா நடக்கப் போற விஷயங்கள பத்தின ஒரு சின்ன குறிப்பா கூட இருக்கலாம். ரெண்டாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, உங்க கனவுல கோயில் இல்ல கோயிலோட பகுதிகள், அப்புறம் மங்களகரமான சுமங்கலி பெண்கள், இல்லனா நம்ம முன்னோர்கள் இவங்கெல்லாம் வந்தா, இது பெரும்பாலும் குலதெய்வம் உங்கள கோயிலுக்கு கூப்பிடுறாங்கன்றதுக்கோ இல்ல நல்ல செய்தி வரப்போகுதுன்றதுக்கோ அறிகுறியாம். கடைசியா இதையும் மனசுல வச்சுக்கோங்க. ஒருவேளை கோயில் அசுத்தமா இருக்கிற மாதிரி நெகட்டிவான கனவு வந்துச்சுன்னா, கோயில்ல ஏதோ சரி பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு நம்ம உதவி தேவைன்னு குலதெய்வம் உணர்த்துறாங்களாம். ஆக நம்ம கனவுகள் குலதெய்வத்தோட வழிகாட்டுதலா இருக்கலாம், இல்ல முக்கியமான செய்திகளாவும் இருக்கலாம்.